மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு அறிவோம் ஆங்கிலம் சீரீஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இஃப் கிளாஸ். இந்த இஃப் கிளாஸை கண்டிஷனல் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவோம், கண்டிஷனல் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் நம்மளோட டாபிக் டுடே. ஸோ பிஃபோர் வி கெட் இன் டு தி டாபிக், நம்ம வந்து நம்மளோட சிலபஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம சிலபஸை வந்து ரெண்டாக பிரிச்சிருக்கோம். ஸோ வி பேசிக்கலி ஃபோக்கஸ் ஆன் தி சிஜிஎல் சிலபஸ். சிஜிஎல் சிலபஸை இன்ட்ரோடக்டரி செஷனில் நம்ம நிறைய சிலபஸோட கம்பேர் பண்ணி வி அரைவ்ட் அட் ஒரு சிலபஸ். அது வந்து எல்லா சிலபஸ்க்கும் காமனான ஒரு சிலபஸாக இருக்குது. ஆல்மோஸ்ட் மற்ற சிலபஸையும் ஆல்மோஸ்ட் 100%, சில சிலபஸஸை 90% வந்து சிலபியை 90% வந்து கம்ப்ளீட் பண்ணுது. ஸோ அதை வந்து நம்ம இப்போ ரெண்டாக பிரிச்சிருக்கோம். ஸோ இது வந்து சிஜிஎலை பேஸ் பண்ணி, பட் இட் ஆல்சோ கவர்ஸ் தி அதர் சிலபஸ் பார்ட்டையும் கவர் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிராமர் பார்ட், நெக்ஸ்ட் வந்து வெக்காபுலரி பார்ட். ஸோ கிராமர் பார்ட்டில் வந்து we have error spotting. So error spotting, then direct indirect narration, active passive voice, para jumble, illa the sentence rearrangement no solluvom. Then sentence correction, tenses, subject verb agreement. So ipo error spotting da nama paathittu irukom. Error spotting la nama questions வந்து எதுலேருந்து வேணால் வரலாம், ஃப்ரம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அண்ட் டென்சஸ், சப்ஜெக்ட் verb agreement அப்படிங்கிறதுனால we started with parts of speech. ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் நம்ம இன்னைக்கு வந்து நேற்று வந்து அட்வர்ப்ஸ் பார்த்தோம். இஃப் கிளாஸ் இஸ் நாட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், பட் இஃப் கிளாஸ்லேருந்து நமக்கு கொஷின்ஸ் வரலாம். இஃப் கிளாஸ் இஸ் பேஸ்ட் ஆன் த டென்சஸ் தட் வி யூஸ். நம்ம வேர்ப் பார்த்தோம் இல்லையா, தென் வி சா அட்வர்ப் அண்ட் இப்போ இஃப் கிளாஸ் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு சென்டென்ஸ் வந்து எப்படி வந்து கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி யூஸ் பண்ணுற சென்டென்ஸை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இஃப் கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே முடிச்சுட்டு கிராமர் பார்ட்டில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் முடிச்சதுக்கப்புறமா we will see direct indirect speech, active passive voices. Then we will also touch upon the subject verb agreement. ஆல்ரெடி நம்ம நவுன், ப்ரோனவுன், வேர்ப் இது எல்லாமே பார்க்கும்போது நிறைய ரூல்ஸ் சப்ஜெக்ட் verb agreementல பார்த்தாச்சு. மிச்சம் ஏதாவது ரூல்ஸ் இருந்தது நம்ம பார்க்காம இருந்தால் we will see all that. Then we have to complete இப்போ preposition, conjunction, இன்டர்ஜெக்ஷன்லாம் முடிக்க வேண்டியிருக்கு இன் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இது முடிச்சதுக்கப்புறம் ஆர்டிக்கலும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் we will go to vocabulary part. Vocabulary partல we are going to discuss some important idioms and phrases. Exam point of viewல இருந்து எந்த மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் எந்த மாதிரி idioms எல்லாம் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். Then we are also going to discuss. ஸோ இந்த பார்ட்டை பொறுத்த வரைக்கும் vocabulary பார்ட்டில் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் எந்த மாதிரி மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க அதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் idioms and phrasesனால் இங்கிலீஷில் இருக்கிற எல்லா idioms and phrasesையும் நம்மளால் ஒன்றா படிச்சிட முடியாது. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ we are going to see that. அதே மாதிரி தான் ஆன்டனிம்ஸ் அண்ட் சினோனிம்ஸ், தென் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் as well. அப்புறம் fill in the blanks and close டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அண்ட் ரீடிங் கரெக்ஷன், அதாவது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் உங்களுக்கு பேசிக்காக ரீடிங் இருந்தால் தான் வரும். அதுலேயும் சில இது இருக்குது, எப்படி நம்ம ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. அதே மாதிரி ஸ்பெல்லிங் கரெக்ஷன், உங்களுக்கு நிறைய வேர்ட்ஸ் தெரியணும், நிறைய படிக்கணும். அதை வச்சு நீங்கள் வந்து ஸ்பெல்லிங் கரெக்ஷன் பண்ணலாம். the more you read, the more you will be able to correct the spellings. ஏன்னா உங்களுக்கு தெரியாமல் அந்த ஸ்பெல்லிங் எல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. தென் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் வந்து அதே மாதிரி ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் அதுலேருந்து கொஷின்ஸ். தென் fill in the blanks or close test வந்து மோஸ்ட்லி வந்து இது vocabulary பார்ட்லேருந்தும் வரலாம் அண்ட் கிராமர் பார்ட்லேருந்தும் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நவுன் இல்லாமல் இருந்திருக்கலாம், ஒரு ப்ரோனவுன் கொடுக்காம விட்டுருக்கலாம், இல்லை கரெக்டான வேர்ப் அக்யூரேட்டான அதுக்கு கரெக்டான வேர்ப் எடுத்து போட சொல்லியிருக்கலாம், இல்லை கரெக்டான டென்ஸ் நம்மளை யூஸ் பண்ண சொல்லலாம். அந்த மாதிரி எப்படி வேணால் நம்மளோட க்ளோஸ் டெஸ்ட் வந்து இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த சிலபஸ். தென் ஸோ உங்களுக்கு தெரியும் சிஜிஎல்ல வந்து we have 2 tiers of exam. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டயரில் you will get 25 questions from English. ஸோ ஒரு கொஷினுக்கு 2 மார்க் அப்படின்னு உங்களுக்கு மொத்தமாக 50 மார்க்ஸ்க்கு வந்து டெஸ்ட் வைக்கிறாங்க. நீங்கள் கரெக்டாக எழுதுனீங்கன்னா 2 மார்க்ஸ் ஃபார் அ கொஸ்டின், தப்பாக எழுதுனீங்கன்னா -0.5 மார்க், அதாவது ½ மார்க் உங்களுக்கு மைனஸ் ஆகிடும். அதே மாதிரி டயர் 2 எக்ஸாமில் வந்து உங்களுக்கு 45 கொஸ்டின்ஸ் வரும். 45 கொஸ்டின்ஸில் ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க், தப்பாக எழுதுனீங்கன்னா -1 மார்க். ஓகேங்களா? ஸோ இப்போது இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கிலீஷில், அதாவது டயர் 2 பொறுத்த வரைக்கும் சிஜிஎல்ல இருக்க கொஷின் பேப்பரில் ஆல்மோஸ்ட் 35%, நல்லா பார்த்துக்கோங்க, மிச்சம் 65%க்கு தான் நீங்கள் வந்து மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் படிக்க போகிறீங்க. 35%க்கு வந்து நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க, இங்கிலீஷ் தான் உங்களுக்கு கொஷின் கேட்க போகிறாங்க. ஸோ கான்சென்ட்ரேட் மோர் ஆன் இங்கிலீஷ் ஃபார் சிஜிஎல் டயர் 2. ஓகேங்களா? ஸோ பேசிக்காக ரெண்டுத்துக்கும் ஒரே சிலபஸ் தான். இதில் வந்து கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின்ஸாக இருக்கும், டயர் 2ல கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின்ஸாக இருக்கும், அதுதான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஸ்கெடியூல் பார்ப்போம். ஸோ வி ஸ்டார்டட் ஆஃப் வித் the introductory session, then we started with parts of speech, okay. So parts of speech la வந்து நம்ம nouns பார்த்துட்டோம் செகண்ட் கிளாஸ்ல, தென் pronouns பார்த்துட்டோம், தென் adjectives பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் verbs பார்த்தோம். ஸோ வேர்போட கண்டினியூஸாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்சஸ், அதுக்கப்புறம் கொஸ்டின் டேக்ஸ் பார்த்தோம். ஸோ அதுக்கு அடுத்த கிளாஸில் நம்ம ப்ரீவியஸ் எக்ஸசைசஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ எல்லா கிளாஸ்லேயும் கொடுத்த எக்ஸசைசஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்த்த டாபிக் வந்து இங்கே வந்து அட்வர்ப்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். அட்வர்ப்ஸோட பார்ட் 1 டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸசைசஸ் பார்த்தோம். அதுக்கு அடுத்த கிளாஸில் வந்து நம்ம அட்வர்ப்ஸ் பார்ட் 2 பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து இஃப் கிளாஸ், ஓகேங்களா. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த செஷன். ஸோ இந்த செஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் கிளாஸோட கொஷின் அண்ட் ஆன்சர், அதாவது டீ டைம் ட்ரீட்டில் உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்டிருப்பேன் இல்லையா நேற்று கிளாஸில், அதோட ஆன்சரை பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து கிளாஸஸ்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கண்டிஷனல் கிளாஸ்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அதோட ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து டீ டைம் ட்ரீட். நேற்று டீ டைம் ட்ரீட்டில் அட்வர்ப்ஸை பேஸ் பண்ணி கேட்ட கொஷின்ஸை தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நேற்று வந்து 4 கொஷின் கேட்டிருந்தேன் டீ டைம் ட்ரீட்டில். ஸோ ஒரு கொஷினாக நம்ம ஆன்சர் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எவ்ரிபடி இன் த ஃபேமிலி இஸ் அடிக்டட் டு காஃபி அண்ட் ஸோ ஷீ இஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 சென்டென்ஸ் இருக்குது. எவ்ரிபடி இன் த ஃபேமிலி இஸ் அடிக்டட் டு காஃபி, அப்புறம் அண்ட் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் போட்டு இதை ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷீ இஸ் அப்படின்னு வருது. ஸோ உங்களுக்கு தெரியும், ஒரு சென்டென்ஸ் ஒரு அட்வர்பில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, அண்ட் ஸோ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா, அட்வர்ப், கனெக்ட் பண்ணுற அட்வர்ப். ஸோ அதில் ஸ்டார்ட் ஆகும்போது அது எப்படி இருக்கணும், ஸோ அப்படிங்கிற அட்வர்பில் ஸ்டார்ட் ஆகும்போது அது எது ஃபாலோ பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ப் தான் ஃபாலோ பண்ணும். அதுக்கப்புறம் தான் சப்ஜெக்ட் வரணும். ஸோ இது எப்படி முடியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரிபடி இன் த ஃபேமிலி இஸ் அடிக்டட் டு காஃபி அண்ட் ஸோ இஸ் ஷீ அப்படின்னு வரணும். ஸோ இந்த பார்ட் ஆஃப் த சென்டென்ஸில் தான் வந்து தப்பு இருக்குது. ஸோ பி தான் வந்து இதுக்கு சி தான் வந்து இதுக்கு ஆன்சர், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நாட் ஓன்லி வாக்கிங் பட் ஆல்சோ ஜாகிங் இஸ் வெரி யூஸ்ஃபுல் அண்ட் நோ எரர். ஸோ நாட் ஓன்லி வாக்கிங் பட் ஆல்சோ ஜாகிங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது, இதில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இருக்கிற மாதிரி தெரில. ஸோ திஸ் சென்டென்ஸ் ஹேஸ் நோ எரர். நெக்ஸ்ட், never in the school's history there has been as sincere a student as Rohit, no error. ஸோ இது இந்த ஸ்கூல் ஹிஸ்ட்ரியிலே சின்சியராக ரோஹித் அளவுக்கு சின்சியராக யாருமே இருந்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நல்லா பாருங்க, நெவர் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நெவர் இன் தி ஸ்கூல்ஸ் ஹிஸ்ட்ரி ஹேஸ் தேர் பீன் அ ஸ்டூடெண்ட் அப்படின்னு வரணும். ஹேஸ் தேர் பீன் அப்படின்னு வரணும். ஸோ இந்த பார்ட் ஆஃப் த சென்டென்ஸில் தான் எரர் இருக்கு. ஸோ நெவர் இன் திஸ் ஸ்கூல்ஸ் ஹிஸ்ட்ரி, ஹேஸுக்கு அப்புறம் தான் தேர். ஹேஸ் தேர் பீன் அ ஸ்டூடெண்ட் as sincere as there been as sincere a student as Rohit. Okay, so இதுதான் வந்து இந்த சென்டென்ஸோட ஆன்சர். நெக்ஸ்ட், the baby soundly slept last night as there was no power cut. ஸோ நம்ம நேற்று ஒரு ரூல் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ எப்பவுமே அட்வர்ப் ஆஃப் மேனர் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேர்ப் இருந்துச்சுன்னா வேர்புக்கு அப்புறம் தான் வந்து அட்வர்ப் ஆஃப் மேனர் வரும். ஸோ இங்கே பாருங்க, இந்த சவுண்ட்லி அப்படிங்கிறது பேபி தூங்குச்சு, இந்த பேபி ஸ்லெப்ட், எப்படி தூங்குச்சு அப்படிங்கிறது தான் வந்து இந்த சவுண்ட்லி அப்படிங்கிறது டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ இட்ஸ் அன் அட்வர்ப் ஆஃப் மேனர். ஸோ அப்போ அது எப்படி வந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பேபி ஸ்லெப்ட் சவுண்ட்லி அப்படின்னு வந்திருக்கணும். த பேபி ஸ்லெப்ட் சவுண்ட்லி லாஸ்ட் நைட் ஆஸ் தெர் வாஸ் நோ பவர் கட். ஸோ ஏ அப்படிங்கிற பார்ட்டில் தான் வந்து இந்த சென்டென்ஸில் எரர் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டின்ஸோட ஆன்சர். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு clauses. ஸோ உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் பார்த்துட்டு இருக்கும்போது டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் பார்த்தோம். சென்டென்ஸ்னால் என்னன்னு சொல்லியிருக்கேன், a group of words
which has a subject and a predicate. Sometimes subject இல்லாம கூட predicate இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தா அதாவது ஓப்பனா எக்ஸ்பிளிசிட்டா சப்ஜெக்ட் இல்லாம இருக்கும். அந்த மாதிரி இருந்தா that is a sentence. And the sentence has a meaning on its own. அந்த சென்டென்ஸ்க்கு வேற எதையுமே ஆட் பண்ணாமே ஒரு கம்ப்ளீட் மீனிங் இருக்கும். பட் clause அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா clauseம் சென்டென்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ ஒரு சென்டென்ஸை வந்து கம்ப்ளீட் மீனிங் கொடுத்ததுன்னா அது வந்து மெயின் clause. ஓகேங்களா? கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கல, ஏதோ ஒன்றத்தோட ஆட் பண்ணாதான் அது கம்ப்ளீட் மீனிங் கொடுக்குதுன்னா அது வந்து ஒரு சபார்டினேட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்ட் அ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். இதுலேயும் என்ன இருக்குது, ஒரு சென்டென்ஸ் மாதிரியே ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, ஒரு வேர்ப் இருக்குது. அந்த ரெண்டுத்துக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. சப்ஜெக்ட்டுக்கும் வேர்புக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஓகேங்களா? அ சென்டென்ஸ் கேன் ஹாவ் ஜஸ்ட் ஒன் கிளாஸ். ஸோ ஒரு சென்டென்ஸில் ஒரே ஒரு கிளாஸ் இருக்கலாம். அந்த ஒரு கிளாஸ் தான் என்ன, மெயின் கிளாஸ். இந்த மெயின் கிளாஸ் அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இண்டிபெண்டன்ட் கிளாஸ்னா எதோடையும் டிபெண்ட் ஆகாத ஒரு கிளாஸ் தான் மெயின் கிளாஸ். ஸோ ஒரு சென்டென்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை இண்டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு நாம் சொல்லுவோம். அண்ட் ஒரு சென்டென்ஸில் நிறைய கிளாஸஸ் இருக்கலாம், மல்டிபிள் கிளாஸஸும் இருக்கலாம். ஸோ அந்த மல்டிபிள் கிளாஸஸில் ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும், பல சபார்டினேட் கிளாஸஸ் இருக்கலாம். ஓகேங்களா? அண்ட் ஸோ இங்கே பாருங்களேன், all the cars stop. So all the cars stop when they see a red flag. ஸோ இங்கே மெயின் கிளாஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த கார்ஸ் எல்லாம் வந்து ஸ்டாப் ஆகுது. all the cars stop. So it has a meaning. when they see a red flag. So when they see a red flag அப்படிங்கிறது இன்னொரு clause, but this is not a main clause. This is a subordinate clause. ஸோ சபார்டினேட் கிளாஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம், டிபெண்டன்ட் கிளாஸ். ஏன் அப்படின்னு பார்த்தா இந்த கிளாஸ் வந்து இந்த கிளாஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். இதுதான் வந்து மெயின் கிளாஸ். ஸோ இந்த கிளாஸ் இதை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால இதை வந்து நம்ம டிபெண்டன்ட் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். இதை வந்து மெயின் கிளாஸ் ஆர் இண்டிபெண்டன்ட் கிளாஸ்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நீங்கள் தனியாக படிங்களேன். when they see a red flag அப்படிங்கிறது ஒரு இன்கம்ப்ளீட்டான சென்டென்ஸாக இருக்குது. தேசிய ரெட் ஃப்ளாக்னு சொன்னால் கம்ப்ளீட். ஏன்னா இங்கே நம்ம வந்து வென் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வென் தேசிய ரெட் ஃப்ளாக் அப்படின்னு சொல்லும் பொழுது எங்கே ரெட் ஃப்ளாக் பார்த்தா என்ன அப்படிங்கிற ஒரு கொஷின் வருது. ஸோ அவங்க ரெட் ஃப்ளாகை பார்த்தா அப்படின்னு முடியுது அந்த சென்டென்ஸ். ஸோ இதை வந்து அந்த கிளாஸ் அப்படி முடியறதுனால இதை வந்து இந்த கிளாஸோட சேர்த்து படித்து பாருங்களேன். ஆல் த கார்ஸ் ஸ்டாப் வென் தே see a ரெட் ஃப்ளாக். ஸோ இதோட சேர்க்கும் பொழுது என்ன, இந்த சென்டென்ஸ்க்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு மீனிங் கிடைக்குது. எல்லா கார்ஸும் ஸ்டாப் ஆகும் எப்போ, when they see a red flag. ஸோ டிரைவர்ஸ் எல்லாம் ரெட் ஃப்ளாகை பார்த்தா அந்த கார்ஸ் எல்லாம் நிற்கும் அப்படிங்கிற மாதிரி மீனிங்ல இந்த சென்டென்ஸை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து கிளாஸ்க்கும் சென்டென்ஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ மெயின் கிளாஸ் தான் சென்டென்ஸ். சபார்டினேட் கிளாஸ் எல்லாம் வந்து மெயின் கிளாஸை சார்ந்திருக்கும். கிளாஸும் சென்டென்ஸும் கிட்டத்தட்ட ஒன்று தான். பட் கிளாஸுங்கிறதுல ரெண்டு விதமாக இருக்குது. மெயின் கிளாஸை தான் நம்ம வந்து சென்டென்ஸ்னு சொல்கிறோம். அந்த மெயின் கிளாஸ் ஒரே ஒரு கிளாஸ் இருக்கிற சென்டென்ஸும் இருக்குது, மல்டிபிள் கிளாஸ் இருக்கிற சென்டென்சஸும் இருக்குது. அந்த மல்டிபிள் கிளாஸில் ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும், அதை சார்ந்து நிறைய சபார்டினேட் கிளாஸஸ் இருக்கும். தென் இங்கே பாருங்கள் இன்னொரு சென்டென்ஸ், த டாக் பார்க்ஸ். ஸோ இது ஒரு தனி சென்டென்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். நாய் வந்து குலைக்குது. when the postman arrives. எப்போ, when the postman arrives. ஸோ when the postman arrives அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வந்து என்னது, சபார்டினேட் கிளாஸ். இது வந்து மெயின் கிளாஸ். ஸோ இந்த மெயின் கிளாஸை சார்ந்து இந்த சபார்டினேட் கிளாஸ் இருக்குது. ஸோ இதுக்கான டெஃபினிஷன் ஒன்று இருக்குது பாருங்கள். திஸ் சென்டென்ஸ் ஹேஸ் 2 clauses. ஸோ இது வந்து clause 1, இது வந்து clause 2 அப்படின்னு வச்சுப்போம். has 2 clauses. In the first one shown in bold, the subject, the dog and the verb is barks. ஸோ இதில் எது சப்ஜெக்ட் வேர்புன்னு சொல்கிறாங்க, இது வந்து சப்ஜெக்ட், இது வந்து verb. In the second one, the subject is the postman. இதுதான் வந்து இதில் சப்ஜெக்ட். arrives அப்படிங்கிறது வந்து இங்கே verb. ஓகேங்களா? notice that the dog barks could stand alone as a sentence. ஸோ இந்த சென்டென்ஸை நீங்கள் தனியாக படிச்சிங்கன்னா the dog barks அப்படிங்கிறது அதுலேயே ஃபுல் மீனிங்கும் இருக்குது. when the postman arrives அப்படின்னு இல்லாமே நமக்கு இது ஒரு கம்ப்ளீட் மீனிங்கை கொடுக்குது. இதுலேருந்து நம்ம என்ன கம்ப்ளீட்டாக இல்லையே மீனிங் அப்படிங்கிற மாதிரி தோணலை. this means it is an independent clause. அப்படி இருக்கிறதுனால இது என்னன்னு சொல்கிறோம், நம்ம இண்டிபெண்டன்ட் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். எது இண்டிபெண்டன்ட் கிளாஸ்? இங்கே
the dog barks அப்படிங்கிறது. So conversely, so oppositely, when the postman arrives could not stand alone as a sentence. So இது வந்து ஒரு சென்டென்ஸா தனியா நிக்காது. when the postman arrives, postman வரும் பொழுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் நமக்குள்ள வருது. when the postman arrives அப்படின்னு சொல்லும்போது அது தனியா நிக்காதனால this is a dependent clause. dependent clause independent clauses சார்ந்ததா இருக்கும். dependent clause. Okay, so also every dependent clause functions as one part of speech, an adjective, an adverb or a noun. So இங்கே வந்து அது பார்த்தீங்கன்னா எப்போ அப்படிங்கிறத சிக்னிஃபை பண்ணும்போது when அப்படின்னு சொல்றதுனால இதை நாம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா adverb-ஆ எடுத்துக்கலாம். ஸோ adverb சார்ந்து அந்த clause வர்றதுனால அது adverbial clause அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் clauses இருக்கு. adjectival clause, adverbial clause, noun clause அப்படின்னு நிறைய clauses இருக்கு. பட் இன்னைக்கு நாம ஃபோக்கஸ் பண்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் clauses. அதாவது இது வந்து டைப்ஸ், அதோட ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்க. இதில் வந்து கண்டிஷனல் clause அப்படின்னு ஒன்று இருக்கு. இஃப் இது நடந்துச்சுன்னா அது நடக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிஷனை பேஸ் பண்ணி வர்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதனால நம்ம இந்த பார்ட்டை வந்து if time permits we will see them in the upcoming classes. Okay, so next conditional sentence or if clause அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. So conditional sentences are statements discussing known factors or hypothetical situations and their consequences. So conditional sentencesனா என்னன்னு சொல்றாங்க, இது எல்லாம் statements அப்படின்னு சொல்றாங்க. Statements are sentences discussing known facts, ஒரு தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம், இல்ல இப்படி நடந்திருந்தா அப்படி இருக்கும், இப்படி நடந்தா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம், அந்த மாதிரி ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷனா இருக்கலாம். ஸோ அந்த ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் நடந்துச்சுன்னா ஓகே இப்படி நடந்திருந்தால் அதோட கான்சிக்வன்ஸ் என்ன, அதோட பின்விளைவுகள் என்ன, இப்படி நடந்திருந்தா இப்படி நடந்திருக்கும் பாஸ்ட்ல அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. நேத்து மழை வந்ததுனால இப்போ இப்படி இருந்திருக்கு, நேத்து மழை வரலன்னா இப்போ இப்படி இருந்திருக்கும்னு சொல்லுவோம். ஸோ நேத்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன், அது நடந்திருந்தா இப்போ என்ன ஆயிருக்கும், இல்லை நேத்தே கூட அதுக்கப்புறமா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறதா வந்து இங்கே நம்ம கண்டிஷனல் சென்டென்சஸ்ல யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா. we use them to communicate something that is true or happens only if something else is true or happens. ஸோ ஒரு விஷயம் உண்மையா இருந்தா இன்னொரு விஷயம் நடந்திருக்கும். நேத்து மழை வராம இருந்திருந்தா இன்னைக்கு ஸ்கூல் வச்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நேத்து மழை வந்துருச்சு அதனால இன்னைக்கு ஸ்கூல்ல லீவ் விட்டுட்டாங்க. ஸோ ஒரு விஷயம் உண்மையா இருக்கணும் அப்படின்னா இன்னொரு விஷயம் வந்து உண்மையா இருந்திருக்கணும். நேத்து மழை வராம இருந்திருந்தா இன்னைக்கு ஸ்கூல் இருந்திருக்கும். ஸோ அந்த கண்டிஷன் இருக்கு இல்லையா, அந்த நிலை, ஓகே, இந்த நிலை இருந்திருந்தா இந்த நிலை இருந்திருக்கும். ஸோ அதை தான் வந்து அதுக்கு தான் நம்ம வந்து கண்டிஷனல் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். அதை ஏன் இஃப் கிளாஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா நம்ம அதுக்கு மோஸ்ட்லி இஃப் அப்படிங்கிற வேர்டை வச்சு தான் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ கம்ப்ளீட் கண்டிஷனல் சென்டென்சஸ் கண்டெயின் ஒரு கண்டிஷனல் கிளாஸ் அண்ட் த கான்சிக்வன்ஸ். ஸோ கண்டிஷனல் கிளாஸ்ல என்ன இருக்கும், இஃப்ல ஸ்டார்ட் ஆகும். இஃப் இட் டிட் நாட் ரெயின் எஸ்டர்டே we would have school today. We would have had school today. The schools would be open today அப்படின்னு நம்ம சொல்லலாம். If it did not rain yesterday, the schools would be open today அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இஃப்ல கண்டிஷனல் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். If it did not rain today, rain yesterday. நேத்து மழை பெய்யாம இருந்திருந்தா and consequence என்ன ஆயிருக்கும், the school, okay, the school would be open today. ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து நம்ம கண்டிஷனல் கிளாஸ் எழுதுவோம். ஸோ இங்கே பாருங்களேன், ஒரு சர்டன் கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அப்போ ஒரு பர்டிகுலர் ரிசல்ட் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ வுட் ட்ராவல் அரவுண்ட் த வேர்ல்ட் இஃப் ஐ ஒன் த லாட்டரி. நான் வந்து லாட்டரியில் வின் பண்ணியிருந்தேன்னா, இதை வந்து ஜஸ்ட் திருப்பி போட்டிருக்காங்க, லாட்டரியில் நான் வின் பண்ணியிருந்தேன்னா நான்
இப்போ இந்த உலகத்தையே சுற்றி பார்த்துட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நடந்திருந்தாதான் இது நடந்திருக்கும். பட் இந்த நடந்திருந்தான்னு சொல்கிறது ஒரு இமேஜினரியான விஷயம், ஓகேங்களா, ஒரு ஹைப்போதெட்டிக்கலான விஷயம். when water reaches 100 degree it boils. ஸோ இப்படியும் சொல்லலாம். when அப்படின்னும் சில டைம் யூஸ் பண்ணுவோம், unless அப்படிங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணுவோம். ஸோ வாட்டர் வந்து 100 டிகிரியை ரீச் ஆச்சுன்னா என்ன பண்ணும், அது பாயில் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான். நெக்ஸ்ட் கண்டிஷனல் கிளாஸஸ் நம்ம என்ன அதை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கண்டிஷனல் சென்டென்சஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அதில் வந்து ஒரு மெயின் கிளாஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு கண்டிஷனல் கிளாஸ் இருக்குது. கண்டிஷனல் கிளாஸ்னால் என்ன, இஃப் கிளாஸ். ஸோ கண்டிஷனல் கிளாஸ் எப்போவுமே வந்து மெயின் கிளாஸை சார்ந்து தான் வரும், ஓகேங்களா. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த எக்ஸாம்பிள் மாதிரி தான். ஸோ வி வில் பி லேட், இப்போ இதை பாருங்களேன், வி வில் பி லேட் இஃப் வி டோன்ட் லீவ் நவ். ஸோ வி வில் be late. So இதை நம்ம செகண்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸாக போட்டுப்போம். if we don't leave now, we will be late அப்படின்னு வச்சுப்போமே. அப்போ இதில் எது வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு பாருங்களேன். we will be late அப்படிங்கிறது தான் வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸ். இண்டிபெண்டன்ட் கிளாஸ்னால் இது தனியாகவே இதுக்கு மீனிங் இருக்குது. நம்ம லேட்டாக போவோம் அப்படின்னு சொல்கிறேன். இஃப் we don't leave now அப்படின்னா இப்போ நம்ம கிளம்பலனா அப்படின்னு அப்படியே முடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ there is no complete meaning in the first part of the sentence. ஸோ அப்போ இது என்னது, இது வந்து டிபெண்டன்ட் கிளாஸ், ஓகேங்களா. எப்போவுமே இஃப் அப்படின்னு நம்ம போடுற கண்டிஷனல் கிளாஸ் வந்து டிபெண்டான கிளாஸ் தான். அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதோட கான்சிக்வன்ஸ் என்னன்னு சொல்லி, அதுதான் வந்து மெயின் கிளாஸ். ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம யூஸ்வலாக எப்படி இஃப் கிளாஸை பிகின் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் இல்லைனா அன்லெஸ் அப்படிங்கிற வார்த்தையில் பிகின் பண்ணுவோம். த கண்டிஷனல் கிளாஸ் கேன் கம் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் த மெயின் கிளாஸ். ஸோ நம்ம இது இப்படியும் எழுதலாம், வி வில் பி லேட் இஃப் வி டோன்ட் லீவ் நவ் அப்படின்னும் எழுதலாம். ஸோ எப்படி வேணால் மாற்றி எழுதலாம் ரெண்டு கிளாஸையும், ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தான். ஸோ இது எப்படி எழுதலாம், we will be late unless we leave now. unless we leave now we will be late. ஸோ அன்லெஸ்ங்கிறதே வந்து அந்த நெகேஷனை கொடுத்ததுனால நம்ம டோன்ட்டுங்கிறத யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ இப்படி எழுதலாம் பாருங்க. இஃப் we don't leave now we will be late. unless we leave now we will be late. ஸோ இந்த சென்டென்சஸை எப்படி வேணாலும் மாற்றி மாற்றி நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட், there are 4 different types of conditional sentences in English. அதாவது கண்டிஷனல் சென்டென்சஸில் 4 விதமான கண்டிஷனல் சென்டென்சஸ் இருக்குது. ஈச் எக்ஸ்பிரஸஸ் அ டிஃப்ரெண்ட் டிகிரி ஆஃப் ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டினா என்ன, எது வேணால் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது, இது நடக்கலாம் அதுவும் நடக்கலாம், எது வேணால் நடக்கலாம் அப்படிங்கிறது ப்ராபபிலிட்டி. தட் அ சிச்சுவேஷன் வில் அக்கர், ஒரு சிச்சுவேஷன் நடக்கும் அப்படிங்கிற ஒரு ப்ராபபிலிட்டி, ஆர் would have occurred under certain circumstances. அதாவது இது நடக்கலாம் இல்லை நடந்திருக்கும், இப்படி ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ் இருந்திருந்தா அது அப்படி நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறதும் இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இதை 4 விதமாக பிரிச்சிருக்கோம், ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன, ஜீரோ கண்டிஷனல் சென்டென்சஸ். செகண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் சென்டென்சஸ். தேர்ட் செகண்ட் கண்டிஷனல் சென்டென்சஸ். அதுக்கடுத்து தேர்ட் கண்டிஷனல் சென்டென்சஸ். ஸோ இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம லைனாக பார்ப்போம். ஸோ ஜீரோ கண்டிஷனல் சென்டென்சஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் எக்ஸ்பிரஸஸ் ஜெனரல் ட்ரூத்ஸ், ஓகேங்களா. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, வென் வாட்டர் ரீச்சஸ் 100 டிகிரி இட் பாயில்ஸ் அப்படின்னு சொல்கிறத நம்ம ஜீரோ கண்டிஷன் சொல்லுவோம். ஏன்னா அது வந்து ஒரு பொதுவான விஷயம், அதில் நம்ம எதுவுமே கற்பனையாக ஆட் பண்ணலை, ஒரு ஃபேக்ட், ஒரு ஜென்ரலான ட்ரூத், ஓகேங்களா. அது எந்த மாற்றமும் இருக்காது, அது எப்பயுமே ஒரே மாதிரி தான் நிகழக்கூடிய ஒரு விஷயம். ஸோ situations in which one thing always causes another. வாட்டர், ஸோ இப்போ நம்ம வந்து ஜென்ரலாக ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, சன் ரைசஸ் இந்த ஈஸ்ட்டும் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஆனால் இப்படி நடந்தால் தான் இப்படி நடக்கும்னு அப்படி கிடையாது இல்லைங்களா. சன் ஆல்வேஸ் ரைசஸ் இன் த ஈஸ்ட். ஆனால் இங்கே பாருங்கள், ஒரு சிச்சுவேஷன் நடந்துச்சுன்னா, சிச்சுவேஷன் இன் விச் ஒன் திங் ஆல்வேஸ் காசஸ் த அனதர். ஒரு விஷயம் நடக்கிறதுனால இன்னொரு விஷயம் நடக்குது. ஸோ தேர் இஸ் அ காஸ், தேர் இஸ் அன் இஃபெக்ட். ஸோ அதனால தான் வந்து இதை இஃப் அப்படின்னு சொல்கிறோம், இஃப் கிளாஸ். ஸோ காஸை சொல்கிறது இஃப் கிளாஸ், இஃபெக்டை சொல்கிறது வந்து மெயின் கிளாஸ், ஓகேங்களா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காஸை சொல்கிறது இஃப் கிளாஸ், இஃபெக்டை சொல்கிறது
மெயின் கிளாஸ். ஸோ வென் யூ see a zero conditionalனா என்ன அப்படி எப்போ கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, யூ ஆர் டாக்கிங் அபவுட் அ ஜென்ரல் ட்ரூத். எப்பயுமே நடந்து கொண்டு இருக்கிற நியாயமான, அதாவது நிகழ்ந்து கொண்டு இருக்கிற மாற்றம் இல்லாத ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம ஜீரோ கண்டிஷனல் யூஸ் பண்ணுவோம். ஸோ ராதர் தேன் அ ஸ்பெசிஃபிக் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் சம்திங். ஸோ ஒரு விஷயம் இப்படி நடக்குது, நாளைக்கு வேற மாதிரி நடக்குது அப்படின்னா நம்ம ஜீரோ கண்டிஷனல் அதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இப்போ பாருங்களேன், இஃப் யூ டோன்ட் ப்ரஷ் யூர் டீத் யூ கெட் கேவிட்டிஸ். ஸோ இப்போ இது எல்லாருக்குமே காமனான விஷயம். நல்லா ப்ரஷ் பண்ணலன்னா கேவிட்டிஸ் வந்துடும் இல்லைங்களா? இஃப் யூ டோன்ட் ப்ரஷ் யூர் டீத் யூ கெட் கேவிட்டிஸ். வென் பீப்புள் ஸ்மோக் சிகரெட்ஸ் தேர் ஹெல்த் சஃபர்ஸ். ஸோ பீப்புள் வந்து சிகரெட்ஸ் பிடிச்சிட்டே இருந்தாங்கன்னா அவங்களோட ஹெல்த் வந்து பாழா போயிடும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து ஜென்ரல் ட்ரூத்ஸ், ஒரு ஃபேக்ட் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் கண்டிஷனலில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீரோ கண்டிஷனில் எப்படி யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ், எப்படி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், அதுக்கப்புறம் இஃப் கிளாஸில் ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் மெயின் கிளாஸில் என்ன இருக்கும், ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்கும். இங்கே பாருங்க, இஃப் யூ டோன்ட் ப்ரஷ் யுவர் டீத், when people smoke cigarettes, smoke அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கு. you get cavities, getங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கு. their health suffersங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கு. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜீரோ கண்டிஷனல் சென்டென்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, இஃபோட சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் சேர்க்கிறோம் இஃப் கிளாஸில், மெயின் கிளாஸ்லையும் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் சென்டென்சஸ் பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி ஜீரோ கண்டிஷனல் சென்டென்சஸ் பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் சென்டென்சஸ் ஆர் யூஸ்ட் டு எக்ஸ்பிரஸ் situations in which the outcome is likely to happen in the future. ஸோ ஒன்று நிகழ்காலத்தில் நடக்குது, இதோட அவுட்கம் ஃபியூச்சரில் நடக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன நாம் ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணுவோம். இதுவே வந்து மெயின் கிளாஸில் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் கிளாஸ் ஆர் இண்டிபெண்டன்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். இதில் என்ன யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் ஃபியூச்சர் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஃபியூச்சரில் இதோட அவுட்கம் இப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். ஓகேங்களா? இஃப் யூ ரெஸ்ட், இது என்னது, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து இஃப் கிளாஸ், அதாவது டிபெண்டன்ட் கிளாஸ். யூ வில் ஃபீல் பெட்டர், அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இது வந்து மெயின் கிளாஸ். இது எந்த டென்ஸில் எழுதியிருக்கோம், வில் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சிம்பிள் ஃபியூச்சரில் சொல்லியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் தி மெயின் கிளாஸ் விச் இஸ் த இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் சென்டென்சஸில் எப்படி டென்ஸ் யூஸ் பண்ணுவோம், இஃப்ல சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம், மெயின் கிளாஸில் சிம்பிள் ஃபியூச்சர் யூஸ் பண்ணுவோம். ஜீரோ கண்டிஷனலில் இஃபோட சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், அந்த பக்கம் மெயின் கிளாஸ்லையும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அங்கே வந்து ஜென்ரல் ட்ரூத்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இங்கே நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், இப்படி நடந்தால் ஃபியூச்சரில் இப்படி இதோட அவுட்கம் இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நாம் யூஸ் பண்ணுற விஷயம் தான் வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் சென்டென்சஸ். ஸோ இப்போ பாருங்கள், இன்னொரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். இஃப் யூ செட் யுவர் மைண்ட் டு அ கோல். ஸோ செட் அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட். ஸோ இதுதான் வந்து இஃப் கிளாஸ். ஸோ நீங்கள் உங்கள் மைண்டை வந்து ஒரு கோலுக்கு செட் பண்ணிங்கன்னா, ஓகேங்களா? ஸோ இது வந்து இஃப் கிளாஸ். இதை நம்ம என்னென்ன சொல்லுவோம், டிபெண்டன்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். யூ வில் இவென்ச்சுவலி அச்சீவ் இட். ஸோ வில்லுங்கிறது இப்படி வந்திருக்கு, யூ வில் அப்படிங்கிறதா இப்படி வந்திருக்கு. ஸோ யூ வில், இது எதில் இருக்கு, சிம்பிள் ஃபியூச்சரில் இருக்கு. இது என்ன கிளாஸ், இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இல்லை மெயின் கிளாஸ். ஸோ நீங்கள் உங்களோட மைண்டை ஒரு கோலுக்கு செட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அதை இவென்ச்சுவலாக அச்சீவ் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ note that we use simple present tense in the if clause. ஸோ இஃப் கிளாஸில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம் அண்ட் மெயின் கிளாஸில் சிம்பிள் ஃபியூச்சர் யூஸ் பண்ணுவோம். ஸோ எது மெயின் கிளாஸ், நம்ம எது ஃபியூச்சரில் நடக்கும் அவுட்கம்னு சொல்கிறோமோ அதுதான் மெயின் கிளாஸில் சொல்லுவோம். இஃப் கிளாஸ் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட்டில் இப்போ இது நடந்துச்சுன்னா அப்படின்னு சொல்ல வர்றது, மெயின் கிளாஸில் ஃபியூச்சரில் என்ன அவுட்கம் அப்படிங்கிறத சொல்ல வரும். This is how we indicate that under a certain condition. So under a certain condition, if you set, இதுதான் இந்த கண்டிஷன். ஓகேங்களா? இந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ உங்கள் மைண்டை வந்து உங்கள் கோலுக்கு செட் பண்ணீங்கன்னா இது நடக்கலாம், ஃபியூச்சரில் எது நடக்கலாம், யூ வில் இவென்ச்சுவலி அச்சீவ் த கோல். ஸோ இது வந்து ரிசல்ட்.
மெயின் கிளாஸில் என்ன இருக்குமோ அது வந்து ரிசல்ட். அது நடக்கலாம், அதாவது அது நடக்கும் கண்டிப்பாக அப்படின்னு கிடையாது. இஸ் லைக்லி, இட் வில் லைக்லி ஹேப்பன் இன் த ஃபியூச்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இதுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கலாம். ஸோ இஃப் யூ ஸ்டடி ஹார்ட் யூ ஷுவர்லி காட் செலக்டட் ஃபார் தி ஸ்காலர்ஷிப். ஸோ இங்கே நம்ம என்ன டென்ஸ் யூஸ் பண்ணுறோம் நல்லா பார்த்துக்கோங்க. இஃப் யூ ஸ்டடி ஹார்ட் என்ன டென்ஸ் யூஸ் பண்ணுறோம்? ஸ்டடி அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ இஃப் இது வந்து டிபெண்டன்ட் கிளாஸில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் சென்டென்ஸ் யோசிச்சு பாருங்க. யூ ஷுவர்லி வில் கெட் selected. You will get selected for the scholarship. So will get அப்படிங்கிறதா இங்க வந்து verb. So you will surely get selected for the scholarship. So இதில் எங்க தப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா you surely got selected அப்படிங்கிறது தான் தப்பு இருக்கு. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. if plus simple present tense, main classல simple future. So இதுதான் வந்து first conditional sentence. Next, இப்போ நம்ம will மட்டும் தான் இதில் யூஸ் பண்ணுவோமா? ஏன்னா நம்ம வந்து simple future யூஸ் பண்ணுறோம். அதுக்கு நம்ம mostly will யூஸ் பண்ணுவோம். will மட்டும் இல்லாமல் will is also a modal auxiliary, you know. will மட்டும் இல்லாமல் ஒரு பாசிபிலிட்டியை பற்றி சொல்கிறேன், இல்லை ஒருத்தரோட எபிலிட்டியை பற்றி சொல்கிறேன் அப்படிங்கும்போது நான் மே, மைட், கேன், குட் இதெல்லாம் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. மே, மைட். ஸோ இங்கே நம்ம மோஸ்ட்லி குட் யூஸ் பண்ண மாட்டோம். மைட் அப்படிங்கிறதும் வந்து ஒரு பாசிபிலிட்டியை சொல்லுது. மே அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கர் பாசிபிலிட்டி தேன் மைட். ஸோ ரெண்டுமே பாசிபிலிட்டி தான் குறிக்குது. இதுதான் வந்து அதிகமான ஸ்ட்ராங்கான பாசிபிலிட்டியை சொல்லுது. தென் இஃப் இட் ரெயின்ஸ் டுமாரோ. ஸோ இங்கே பாருங்களேன் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இஃப் இட் ரெயின்ஸ் டுடே த ப்ரோக்ராம் மைட் பி கேன்சல்ட். ஸோ நம்ம வில்லுக்கு பதிலாக இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? there are chances that the program might be cancelled. ரொம்ப ஒரு சின்ன பாசிபிலிட்டி இருக்கு. இதை வந்து if she feels better today she may come to class tomorrow. ஓகே, ஸோ இன்னைக்கு அவங்க வந்து நல்லா ஃபீல் பண்ணாங்க, பெட்டராக ஃபீல் பண்ணாங்க, அவங்களுக்கு ஃபீவர் இல்லை அப்படின்னா அவங்க நாளைக்கு கிளாஸுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மே கம் டுமாரோ டு கிளாஸ். ஓகேங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. மே, மைட் இது ரெண்டுத்துக்கும் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? நாம வந்து ஒரு பாசிபிலிட்டியை சஜஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாருங்க, கேன், மே இது ரெண்டுமே எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? பாசிபிலிட்டி, சாரி பெர்மிஷன். கேன் அப்படிங்கிறது ஒரு என்னால் முடியும் அப்படிங்கிற பாசிபிலிட்டிக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ மே அப்படிங்கிறது பெர்மிஷனுக்கு, கேன் அப்படிங்கிறது பாசிபிலிட்டிக்கு யூஸ் பண்ணுவோம். So may for permission and can for ability or possibility. I can do it na the ability. Okay, so if the boss agrees, boss ஒத்துக்கிட்டார்னா you can join at once. So இது வந்து possibility. உன்னால சேர முடியும்ன்ற எபிலிட்டியை பற்றி நான் பேசல. சப்போஸ் பாஸ் வந்து ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா நீங்க வந்து நாளைக்கு இமீடியட்டாக வந்து ஜாயின் பண்ணலாம், உடனே ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்கே பாருங்க சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கு, இது வந்து சிம்பிள் ஃபியூச்சர்ல இருக்கு. இஃப் யூ ஆர் ரெடி யூ மே கம். ஸோ யூ மே கம் இஸ் பெர்மிஷன், நீங்கள் வரலாம், நீங்கள் ரெடினா நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்றது. ஸோ திஸ் இஸ் பெர்மிஷன். அகேன் இஃப் பக்கத்தில் நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், மெயின் கிளாஸில் சிம்பிள் ஃபியூச்சர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மஸ்ட், ஷுட், அப்புறம் அதுக்கு அடுத்து நம்ம நிறைய மோடல் ஆக்சிலரிஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? பெர்மிஷன், ஆர்டர், ரெக்வஸ்ட், எதுக்காக இருந்தாலும் அட்வைஸ் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி எந்த மாடல் ஆக்சிலரி வேணால் யூஸ் பண்ணலாம். இங்கே ஃபார் எக்ஸாம்பிள், if you want to pass the exam you must read all the chapters. ஸோ இது என்னது? கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இட் இஸ் அ கமாண்ட். இட்ஸ் அ இஃப் யூ வாண்ட் டு பாஸ் தி எக்ஸாம், இதுவும் சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருக்குது. யூ மஸ்ட் ரீட், நீ கண்டிப்பாக வந்து எல்லா சாப்டர்ஸையும் படிக்கணும். நீ வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நீங்கள் எல்லா சாப்டர்ஸையும் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இஃப் யூ வாண்ட் டு லூஸ் வெயிட், நீங்கள் வெயிட்டை லூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் யூ ஷுட் எக்ஸசைஸ் ரெகுலர்லி. ஸோ இங்கே பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட், இது வந்து சிம்பிள் ஃபியூச்சர். ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த மாடல் ஆக்சிலரி வேணாலும் யூஸ் பண்ணலாம் in order to signify the possibility or whether they are
giving a command or an advice or a request, whether it is a permission அப்படின்னு, whether it is an ability அப்படின்னு எதை வேணால் சிக்னிஃபை பண்ணுறதுக்கு modal auxiliaries வந்து நம்ம first conditional sentencesல யூஸ் பண்ணலாம். So far we have seen 2 conditional sentences. ஓகேங்களா? ஸோ இதுலேயும் சில வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பார்த்தோம் சிம்பிள் ப்ரெசன்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் இல்லாமல் சில டைம் சில எக்ஸப்ஷனல் கேசஸில் நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸும் யூஸ் பண்ணுவோம். ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஆக்ஷனை சிக்னிஃபை பண்ணுறதுக்கு இல்லை ஒரு ஃபியூச்சர் அக்ரிமெண்ட்டை சொல்கிறதுக்கு அரேஞ்ச்மெண்ட்டை சொல்கிறதுக்கு நம்ம வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுவோம். இஃப் யூ வெயிட்டிங் ஃபார் அ ப்ரொஃபஸர் ஐ வில் ஆல்சோ ஸ்டாண்ட் வித் யூ. நீங்கள் ப்ரொஃபஸருக்காக இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னா நானும் உங்கள் கூட இருப்பேன். அப்போ இங்கே நான் என்ன யூஸ் பண்ணுறேன், ஆர் வெயிட்டிங்னு சொல்லி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுறேன். ஆனால் இங்கே நான் என்ன யூஸ் பண்ணுவேன், ஃபியூச்சர், சிம்பிள் ஃபியூச்சர் தான் யூஸ் பண்ணுவேன். இங்கே எந்த மாற்றமும் இருக்காது. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் தான் நம்ம இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இஃப் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டு ஷோ அ கம்ப்ளீட்டட் ஆக்ஷன். ஸோ ஒரு கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் இப்போ தான் முடிஞ்சிருக்கு, அதோட கான்சிக்வன்ஸ் பற்றி, ஃபியூச்சர் கான்சிக்வன்ஸ் பற்றி நம்ம பேச போகிறோம். இஃப் யூ ஹாவ் ஃபினிஷ்ட் டின்னர் ஐ வில் வாஷ் த வெசல்ஸ். ஸோ நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா? அப்படி முடிச்சிருந்தீங்கன்னா நான் அந்த வெசல்ஸை வாஷ் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், இங்கே வந்து சிம்பிள் ஃபியூச்சர் யூஸ் பண்ணுறோம். ஓகே. இஃப் ஹீ ஹாஸ் நாட் வாட்ச் த மூவி ஐ வில் டேக் ஹிம் டு த தியேட்டர். அவன் இன்னும் அந்த படத்தை பார்க்கல அப்படின்ற பொழுது நான் அவனை தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போவேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இங்கேயும் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், இது வந்து சிம்பிள் ஃபியூச்சர். ஸோ எக்ஸப்ஷனல் கேசஸில் வி ஆல்சோ யூஸ் present continuous and present perfect tenses in the first conditional sentences. So far we have seen 2 conditional sentences. First is zero conditional sentences which we use for general truths. Next is first conditional sentences. Next, second conditional sentences. So second conditional sentences எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா for expressing outcomes that are completely unrealistic. ஒரு அன்ரியலிஸ்டிக்கான அவுட்கம்மை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். So with or will not likely to happen in the future. So ஒரு imaginary situation பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், செகண்ட் கண்டிஷனல் சென்டென்சஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் இஃப் ப்ளஸ் சிம்பிள் பாஸ்ட். அங்கே என்ன யூஸ் பண்ணுவோம், இஃப் ப்ளஸ் சிம்பிள் ப்ரெசன்ட். இது வரைக்கும் நம்ம ஜீரோ கண்டிஷனல்லையும் ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் ரெண்டுத்துலையுமே இஃப் பக்கத்தில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். எக்ஸப்ஷனல் கேசஸில் ப்ரெசன்ட் கண்டினியூஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டும் யூஸ் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இஃப் பக்கத்தில் நம்ம சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணுவோம். தென் சப்ஜெக்ட் ப்ளஸ் வுட் ப்ளஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். அதுதான் வந்து நான் வந்து V1 அப்படின்னு கொடுத்துருக்கேன், பேஸ் ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்களேன், இஃப் ஐ இன்ஹெரிட்டட் சிம்பிள் பாஸ்டில் இருக்குது. என்கிட்ட இப்போது நான் வந்து ஒரு $1 பில்லியன் வந்து நான் இன்ஹெரிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் வந்து 3K ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் இஸ் அன் இமேஜினரி சிச்சுவேஷன் விச் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் இன் த ஃபியூச்சர் அஸ் வெல். ஓகேங்களா? ஸோ அப்படி சொல்கிறாரு, ஒரு இமேஜினரி சிச்சுவேஷன். ஸோ இங்கே நல்லா பாருங்கள், வுட்டுக்கு அப்புறம் ட்ராவல் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சிம்பிள், அதாவது பேஸ் ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப் யூஸ் பண்ணணும். இஃப் ஜிம் லென்ட் இஸ் கார், ஜிம் மட்டும் அவரோட காரை கொடுத்துருந்தாருன்னா we could go to the party. பட் இப்போ நம்ம கிட்ட கார் இல்லை, இட்ஸ் அன் இமேஜினரி சிச்சுவேஷன், இட் டிட் நாட் ஹேப்பன். ஸோ திஸ் ஆல்சோ குட் நாட் ஹேப்பன். ஸோ இது எதில் இருக்குது, லென்ட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ சிம்பிள் பாஸ்ட், இது வந்து குட், இது வந்து பாசிபிலிட்டியை வி குட், கேனோட பாஸ்ட் டென்ஸ். ஓகேங்களா? வி குட் கோ டு த பார்ட்டி. ஸோ குட்டுக்கு பதிலாக நான் இங்கே வுட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வுட் அண்ட் கோ, கோங்கிறது வேர்ப் 1, பேஸ் ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப். ஓகேங்களா? ஸோ ஆல்வேஸ் ஒரு விஷயம் பாஸ்டில் நடக்கலை, அது நடந்திருந்தால் இது நடந்திருக்கும். ஸோ இட்ஸ் அன் இமேஜினரி சிச்சுவேஷன் ஒன்லி. அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா அந்த பாஸ்ட் சிச்சுவேஷன் நடக்கலை. அப்போ தான் நம்ம வந்து செகண்ட் கண்டிஷனல் சென்டென்சஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்களேன், இஃப் ஐ ஓன்ட் அ ஜூ ஐ மைட் லெட் பீப்புள் இன்ட்ராக்ட் வித் த அனிமல்ஸ் மோர். என்கிட்ட மட்டும் ஜூ இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து எல்லா ஜூக்கு வர எல்லா பீப்புளையும் என்ன பண்ணியிருப்பேன், அனிமல்ஸோட இன்ட்ராக்ட் பண்ண விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுவுமே வந்து ஒரு இமேஜினரி சிச்சுவேஷன். ஸோ இது எதில் இருக்குது, சிம்பிள் பாஸ்டில் இருக்குது. இது வந்து மைட், ஒரு பாசிபிலிட்டி. ஐ மைட் லெட் பீப்புள் இன்ட்ராக்ட், நான் விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதை நான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு ஒரு பாசிபிலிட்டியை சொல்கிறாரு. ஸோ மைட் ப்ளஸ் லெட், லெட்டுங்கிறது என்ன, வேர்ப் 1.
ஸோ அதுக்கு நம்ம would தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். சில டைம் நம்ம பாசிபிலிட்டியோ இல்லை நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது குட்டோ நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? தென் யூஸ் த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இந்த இஃப் கிளாஸ் அண்ட் மோடல் ஆக்ஸிலரி வேர்ப் எது வேணா யூஸ் பண்ணலாம். பாருங்க குட், ஷுட், வுட், மைட் எதெல்லாம் பாஸ்ட்ல இருக்கிற மோடல் ஆக்ஸிலரி வேர்ப்ஸோ அதை எதை வேணா யூஸ் பண்ணலாம். இந்த மெயின் கிளாஸ் the one that expresses the unrealistic or unlikely outcome. ஸோ மெயின் கிளாஸ்ல தான் என்ன அவுட்கம் வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஜீரோ கண்டிஷனல்ல வந்து இது நடந்தா இது நடக்கும், ஜென்ரல் ட்ரூத். ஆனால் ஃபர்ஸ்ட் கண்டிஷனல்ல என்ன பண்ணுவோம், ஒரு விஷயம் நடந்தா ஃபியூச்சர்ல இது நடக்கலாம். ஸோ ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுங்கிற ஒரு கற்பனையான விஷயம் இல்லை இது அவுட்கமா இருக்கலாம் அப்படின்னு ஒரு கான்சிக்வன்ஸை சொல்றோம்னா அதை வந்து நம்ம மெயின் கிளாஸ்ல யூஸ் பண்றோம். அதே மாதிரி செகண்ட் கண்டிஷனல் என்ன பண்றோம் அப்படின்னா இது நடந்திருந்தான் பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்த இஃப் கிளாஸ்லயும் அது நடந்திருந்தா இது நடக்கும் அப்படின்னு ஒரு அன்ரியலிஸ்டிக்கான ஒரு இமேஜினரியான ஒரு விஷயத்த சொல்றோம் இல்லைங்களா, அதை வந்து மெயின் கிளாஸ்லயும் நாம யூஸ் பண்றோம். அதே மாதிரி இதை அட்வைஸ் கொடுக்கறதுக்கும் யூஸ் பண்ணலாம். இல்லை இஃப் ஐ வேர் தட் பர்சன் ஐ வுட் ஹவ் டன் திஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு இமேஜினரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு இது சும்மா தான் அது அப்படின்னு சொல்லும்போது இஃப் ஐ வேர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்களேன், இஃப் ஐ வே யூ நான் மட்டும் உன் இடத்துல இருந்திருந்தேன்னா ஐ வுட் டெல் தெம் த ட்ரூத், நான் வந்து அவங்க கிட்ட உண்மையை சொல்லியிருப்பேன். பட் இட் இஸ் ஒன்லி இமேஜினரி திங், இது நடக்கல இல்லைங்களா, இது நடக்கவும் போகிறது இல்லை, ஏன்னா பாஸ்ட்டை போய் நம்மளால மாற்ற முடியாது. ஓகே, தென் இங்கே வந்து சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இமேஜினரி சிச்சுவேஷன் இன் த ப்ரெசன்ட் ஆர் ஃபியூச்சர். ஸோ இது பாஸ்ட்ல நடந்திருந்தா ப்ரெசென்ட்ல வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்திருக்கும் இல்லை ஃபியூச்சர்ல நடக்க போதா இருக்கும். ஓகேங்களா? பட் அது நடக்காது, இப்போவும் நடக்கலை, ஏன்னா பாஸ்ட்ல அந்த விஷயம் நடக்கலை. ஓகேங்களா? இப்போ என்கிட்ட $1 மில்லியன் மட்டும் நான் வின் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு புது கார் வாங்கியிருப்பேன். நான் வந்து நீங்களா இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், உங்க இடத்துல நான் வந்து ஸ்மோக்கிங்கை குவிட் பண்ணியிருப்பேன். பட் இது எதுவுமே நடக்காது, பிகாஸ் ஐ எம் நாட் யூ, என்கிட்ட $1 மில்லியன் இல்லை. தென் இஃப் ஐ வேர் த பிரசிடென்ட் ஐ வுட் லோவர் டாக்ஸஸ், நான் மட்டும் பிரசிடென்ட்டாக இருந்திருந்தேன்னா எல்லா டாக்ஸையும் குறைச்சிருப்பேன். பட் அது நடக்காது, பிகாஸ் ஐ வாஸ் நாட் த பிரசிடென்ட். மேபி இன் த ஃபியூச்சர் ஐ வில் பிகம் த பிரசிடென்ட். பட் இன் திஸ் கேஸ் பாஸ்ட்ல அது நடக்கலை, ஸோ ஃபியூச்சரில் இதுக்கான இது வந்து நடக்காது, இதுக்கு என்ன கான்சிக்வன்ஸோ அது நடக்காது. தே வுட் ஸ்டே லாங்கர் இஃப் தே ஹேட் மோர் டைம். அவங்களுக்கு நிறைய டைம் இருந்திருந்தா அவங்க ரொம்ப நேரம் தங்கியிருப்பாங்க. பட் டைம் இல்லை, ஸோ அதனால அவங்களால தங்க முடியல. ஓகேங்களா? தங்கவும் மாட்டாங்க. இஃப் ஐ ஒன் $1 மில்லியன் ஐ வுட் ஸ்டாப் ஒர்க்கிங். ஸோ நான் மட்டும் ஒரு $1 மில்லியன் வின் பண்ணியிருந்தேன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், வேலைக்கு போகிறதே நிறுத்தியிருப்பேன். பட் நான் $1 மில்லியன் வின் பண்ணலை, அதனால நான் வேலைக்கு போகிறேன். ஓகேங்களா? இஃப் ஐ ஹேட் மோர் ஃப்ரீ டைம் ஐ குட் ட்ராவல் அரவுண்ட் த வேர்ல்டு. எனக்கு மட்டும் நிறைய ஃப்ரீ டைம் கிடச்சிருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து இப்போ இந்த வேர்ல்டே ட்ராவல் பண்ணிட்டு இருப்பேன், இல்லை ட்ராவல் பண்ண ஃபியூச்சராக ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு வந்து ஃப்ரீ டைம் கிடைக்கல. ஸோ தட் டிட் நாட் ஹேப்பன் இன் த பாஸ்ட். ஸோ ஐ வில் நாட் பி ஏபிள் டு ட்ராவல் த வேர்ல்ட் நவ். ஸோ நவ் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வரும். இஃப் ஐ வாஸ் யூ ஐ வுட் நாட் லூஸ் டெம்பர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இமேஜினரி சிச்சுவேஷன் இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணும்பொழுது சிம்பிள் ப்ரெசன்ட் செகண்ட் கண்டிஷனல் சென்டென்ஸில் இஃப் ஐ வந்துச்சுன்னா வேர் வரும். ஓகேங்களா? பட் சிம்பிள் சென்டென்சஸில் நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற சென்டென்ஸில் ஐயோட வாஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த கண்டிஷனில் மட்டும் இஃப் ஐயோட வேர் தான் வரும். ஸோ ஐ வுட் நாட் லூஸ் டெம்பர் இன் திஸ் சிச்சுவேஷன். ஸோ எது தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் ஐ வாஸ் யூ இட் ஷுட் பி இஃப் ஐ வேர் யூ ஐ வுட் நாட் லூஸ் டெம்பர் இன் திஸ் சிச்சுவேஷன். ஸோ நல்லா பாருங்கள், இங்கே டென்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது. வுட் ப்ளஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப். இங்கே வந்து சிம்பிள் பாஸ்ட், பட் வாஸ்க்கு பதிலாக நான் வேர் யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த கொஷின் வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல் டயர் 2 2022 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், ஐ வுட் லூஸ் மை ஜாப் இஃப் ஐ வேர் லேட் ஃபார் ஒர்க். ஸோ இது வந்து ஒரு இமேஜினரி சிச்சுவேஷன் வச்சுக்கோங்களேன். இஃப் ஐ வேர் லேட் ஃபார் ஒர்க், நான் மட்டும் ஒர்க்குக்கு லேட்டாக போயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வேலை கண்டிப்பாக போயிடும். இப்போ எடுத்துருவாங்க, இல்லை நாளைக்கு எடுத்துருவாங்க. ஸோ இது ஒரு இமேஜினரி சிச்சுவேஷன். பட் நான் வந்து லேட்டாக வரல, நான் சீக்கிரமாக வந்துட்டேன். ஸோ அப்போ வந்து ஐ கேன் யூஸ் ஐ வேர். ஸோ இதில் வந்து நோ எரர். ஆனால் ஐ லாஸ்ட் மை ஜாப் இஃப் ஐன்னு சொல்லலை, ஐ லாஸ்ட் மை ஜாப் பிகாஸ் ஐ வேர் லேட் ஃபார் ஒர்க். நான் என்ன யூஸ் பண்ணுறேன், பிகாஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறேன். ஸோ ஐ லாஸ்ட் மை ஜாப் பிகாஸ் ஐ வேர் லேட் ஃபார் ஒர்க். எனக்கு வேலை போச்சு, ஏன்னா அப்போ நான் ஐ வாஸ் லேட் ஃபார் ஒர்க். அப்போ நான் வந்து வாஸ் தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா நான் ஒரு இமேஜினரி சிச்சுவேஷனை பற்றி பேசல,
உண்மையாக நடந்த ஒரு சிச்சுவேஷனை பற்றி பேசுகிறேன். ஸோ திஸ் இஸ் நாட் அன் இஃப் கிளாஸ். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், இஃப் ஐ வாஸ் அப்படிங்கிறது தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த பார்ட் ஆஃப் த சென்டென்ஸில் தான் வந்து எரர் இருக்கு. ஸோ we have so far seen 3 conditional sentences. Last type of conditional sentence இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா third conditional sentence. அது எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா that present circumstances would be different if something different had happened in the past. பாஸ்ட்ல ஒரு விஷயம் அப்படி நடந்திருந்தா ப்ரெசென்ட்ல இது நடந்து முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்ததும் பாஸ்ட் தான். பாஸ்ட்ல அப்படி நடந்திருந்ததுன்னா ப்ரெசென்ட்ல இப்போ நான் அதை பண்ணுவேன் இல்லை பண்ண போறேன். ஓகேங்களா? இது வந்து ரெண்டுமே கிட்டத்தட்ட பாஸ்ட் தான் வச்சுக்கோங்களேன். இது வந்து கிட்டத்தட்ட சிம்பிள் பாஸ்ட். இங்கே சாரி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். இது வந்து நான் பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல யூஸ் பண்ணுறேன். இங்கே வந்து would ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் verb 3 யூஸ் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மெயின் கிளாஸில் நம்ம யூஸ் பண்ணுறது. இப்போ அது நடந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். பாஸ்டில் முன்னாடி அது நடந்திருந்தா ரெண்டுமே லெட்ஸ் சி இது ஒரு இது வந்து ப்ரெசண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இது நடந்திருந்தா இஃப் தட் ஹேட் ஹேப்பன் திஸ் வுட் ஹேவ் ஹேப்பன் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப் ஸோ these sentences express a condition that was likely enough but did not actually happen in the past. அப்படி நடந்திருக்கும் பட் அது நடக்கல பாஸ்ட்ல. If you had told me you needed a ride, I would have left earlier. ஸோ நீ மட்டும் நான் உன்னை ஒரு ரைடு கூப்பிட்டு போனோன்றதை சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, நான் சீக்கிரமாக கிளம்பி வந்திருப்பேன். பட் நீ அதை சொல்லவும் இல்லை, நான் சீக்கிரமாக கிளம்பவும் இல்லை. ஸோ இது ரெண்டுமே கிட்டத்தட்ட பாஸ்டில் தான் நடக்குது. இஃப்ல யூஸ் பண்ணுறது முன்னாடி நடக்குது, மெயின் கிளாஸில் யூஸ் பண்ணுறது இப்போ நடக்குது. ஓகேங்களா? ஸோ இஃப் ப்ளஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் ப்ளஸ் இங்கே மெயின் கிளாஸில் வந்து சப்ஜெக்ட் ப்ளஸ் would ப்ளஸ் இங்கே ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோமோ அதை யூஸ் பண்ணுறோம். would ப்ளஸ் verb 3. verb 3னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள், V3 அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இது நீங்கள் நிறைய வந்து கிராமர் புக்கில் கூட பார்ப்பீங்க. verb 1 அப்படின்னா பேஸ் ஃபார்ம் ஆஃப் தி verb. ஓகேங்களா? இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்னு கூட சொல்லுவோம். verb 2 அப்படின்னு சொன்னால் பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் தி verb. verb 3 அப்படின்னு சொன்னாங்கன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் தி verb. ஓகேங்களா? ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ the speaker in the sentence was capable of leaving early but did not. ஸோ நான் வந்து I am capable of leaving early but I did not do it because என்கிட்ட அவங்க சொல்லலை நான் வந்து அவங்கள வந்து ஒரு ரைட் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி. அதை நான் பண்ணலை, அதனால நான் அதை பண்ணலை. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. இஃப் ஐ ஹேட் கிளீன்ட் த ஹவுஸ், நான் மட்டும் வீட்டை சீக்கிரமாக க்ளீன் பண்ணியிருந்தேன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், ஐ குட் ஹவ் கான் டு த மூவிஸ். நான் வுட்டுக்கு பதிலாக எங்கேயோ குட் மைட் எல்லாமே யூஸ் பண்ணலாம். நான் வந்து மூவிஸ்க்கு போயிருப்பேன். ஆனால் நான் இப்போ ஹவுஸையும் க்ளீன் பண்ணேன், அதனால என்னால் மூவிக்கும் போக முடியலை. ஓகேங்களா? ஸோ இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்னால் மூவிக்கு போயிருக்க முடியும், என்னால் ஹவுஸையும் க்ளீன் பண்ணியிருக்க முடியும். ஆனால் நான் அதை பண்ணலை, அது பண்ணாதனால என்னால் இதை பண்ண முடியல. ஓகேங்களா? இதுதான் வந்து தேர்ட் கண்டிஷனல் சென்டென்சஸ். ஸோ த ஸ்பீக்கர் இந்த செகண்ட் சென்டென்ஸ் வாஸ் கேப்பபிள் ஆஃப் கிளீனிங் த ஹவுஸ் பட் டிட் நாட். ஸோ ஸ்பீக்கரால் ஹவுஸை க்ளீன் பண்ணியிருக்க முடியும், ஆனால் பண்ணலை. ஸோ தீஸ் ஆர் போத் கண்டிஷன்ஸ் தட் வேர் லைக்லி பட் ரிக்ரெட்டபிளி, அதாவது ரொம்ப வருத்தமாக சொல்கிறாங்க இது ரெண்டுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி. இது ரெண்டுமே பண்ணக்கூடிய விஷயம் பட் பண்ண முடியல. Note that when using third conditional we use the past perfect. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. had plus past participle யூஸ் பண்ணுவோம். past perfectனா என்ன பண்ணுவோம், had ஓட V3 யூஸ் பண்ணுவோம். இது எங்க if clauseல. so if plus subject plus had plus V3. then modal auxiliary எதெல்லாம் யூஸ் பண்ணுவோம், இது வந்து main clauseல. so would could should அப்படின்னு எதை வேணா யூஸ் பண்ணுவோம். would could should அப்படின்னு எதை வேணா யூஸ் பண்ணுவோம். ஸோ எதுக்கு முன்னாடி ப்ளஸ் என்ன பண்ணுவோம், have ப்ளஸ் V3 யூஸ் பண்ணுவோம் இந்த மெயின் கிளாஸ். ஸோ இதுதான் வந்து இங்கே யூஸ் பண்ணுவோம். ஸோ இது என்ன பண்ணுவோம், இந்த மெயின் கிளாஸ் எக்ஸ்பிரஸஸ் த தியரிட்டிக்கல் சிச்சுவேஷன் தட் குட் ஹேவ் ஹேப்பன்ட். அது நடந்திருந்தா இது நடந்திருக்கலாம். ஸோ இந்த சிச்சுவேஷன் நடந்திருக்கலாம், எப்போ இது நடந்திருந்தா இது நடந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுக்கான எக்ஸசைஸ் பாருங்க. இஃப் ஈ ஹேட் இன்வைட்டட் ஐ வுட் ஹவ் கான் டு த பார்ட்டி. அவன் மட்டும் என்னை கூப்பிட்டுருந்தானா நான் அந்த பார்ட்டிக்கு போயிருப்பேன். பட் என்னை கூப்பிடவும் இல்லை, நான் போகவும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து தெர் இஸ் நோ எரர் இன் திஸ் சென்டென்ஸ்.
ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நோ எரர் கொஷின்ஸும் நிறைய வரும். அதனால எரரே இல்லை, எரர் இல்லை, நம்மளே ஏதாவது ஒரு எரரை கண்டுபிடிக்கணும், நீங்களா ஏதாச்சும் ஒரு எரராக போடாதீங்க. நோ எரர்னு உங்களுக்கு பட்டுச்சுன்னா நோ எரர்னு அந்த சென்டென்ஸ்க்கு போடுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஃபுல்லாக பார்த்தது வந்து 4 டைப்ஸ் ஆஃப் கண்டிஷனல் சென்டென்சஸ். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ கண்டிஷனல் சென்டென்சஸ். ஜீரோ கண்டிஷனல் சென்டென்சஸ் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜென்ரல் ட்ரூத் இல்லை ஒரு ஃபேக்டை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா ஜீரோ கண்டிஷனல் சென்டென்சஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம அதுக்கு என்ன ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவோம்னா, இஃபோட ப்ரெசன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். அதாவது டிபெண்டன்ட் கிளாஸ்ல வந்து இஃபோட ப்ரெசன்ட் சிம்பிளும், மெயின் கிளாஸ்ல வந்து ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸும் யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்த டைப் வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் சென்டென்சஸ். அது எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு விஷயம் சிம்பிள் ப்ரெசென்ட்ல நடக்குது அப்படின்னா இதோட கான்சிக்வன்ஸ் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். இங்க பாருங்க, இஃப் ப்ரெசன்ட் சிம்பிள், இது வந்து டிபெண்டன்ட் கிளாஸ். மெயின் கிளாஸ் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், வில் பிளஸ் இன்ஃபினிட்டிவ். இன்ஃபினிட்டிவ் அப்படின்னா verb 1 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து ஃபியூச்சர் யூஸ் பண்ணுவோம், சிம்பிள் ஃபியூச்சர் யூஸ் பண்ணுவோம். ஸோ we will make it simple future. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம மோடல் ஆக்சிலரிஸும் யூஸ் பண்ணுவோம். வில்லுக்கு பதிலாக நம்ம ஷால், மே, மைட் அப்படின்னு எல்லா மோடல் ஆக்சிலரிஸும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு பாசிபிலிட்டியை குறிக்குது, இல்லை நான் ஒரு கமாண்டில் ஒரு அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறத சிக்னிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் கண்டிஷனல் சென்டென்சஸ் பார்த்தோம். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் தி தேர்ட் டைப் ஆஃப் கண்டிஷனல் சென்டென்சஸ். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்டில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தா திஸ் இஸ் லைக்லி டு ஹேப்பன், இப்போ இது நடந்திருக்கும், இல்லை ஃபியூச்சரில் நடக்கும் அப்படின்னு ஒரு இமேஜினரி, ஒரு அன்ரியல் சிச்சுவேஷனை சொல்கிறது தான் வந்து செகண்ட் கண்டிஷனல் சென்டென்ஸ். ஸோ அதுக்கான ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் ப்ளஸ் பாஸ்ட் சிம்பிள், இது வந்து டிபெண்டன்ட் கிளாஸ். அதுக்கப்புறம் மெயின் கிளாஸ் நம்ம வுட்டோட verb 1 யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து இதோட ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் டைப் ஆஃப் கண்டிஷனல் சென்டென்சஸ், தேர்ட் கண்டிஷனல் சென்டென்சஸ். ஸோ இதில் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்டில் ஒரு விஷயம் நடந்திருந்தா ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இன்னொரு விஷயம் நடந்திருக்கும், அந்த விஷயம் நடந்திருந்தா ஆன் தட் கண்டிஷன் இந்த விஷயம் நடந்திருக்கும், பட் ரெண்டு விஷயமே நடக்கல. இந்த விஷயம் ஏன் நடக்கல, பிகாஸ் அதுக்கு முன்னாடி அந்த விஷயம் நடத்தப்படலை, அதனால நடக்கலை அப்படின்னு சொல்கிற சிச்சுவேஷனுக்கு தான் நம்ம வந்து தேர்ட் கண்டிஷனல் சென்டென்சஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ எப்படி அதுக்கு ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, இஃபோட பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம் இந்த டிபெண்டன்ட் கிளாஸ், அண்ட் இந்த இண்டிபெண்டன்ட் கிளாஸ் வுட், ஷுட் அப்படின்னு எந்த பாஸ்ட் குறிக்கிற எந்த மோடல் ஆக்சிலரியை வேணாலும் யூஸ் பண்ணி ஹேவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணுவோம். கிட்டத்தட்ட நம்ம இது ஒரு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் மாதிரி எழுதுறோம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் மாதிரி எழுதுறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம வந்து இன்னைக்கு பார்த்த 4 டைப்ஸ் ஆஃப் கண்டிஷனல் சென்டென்சஸ். We have seen question and answer, and we have also started with what are clauses. Clausesனா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் clauses பார்த்துட்டு கண்டிஷனல் சென்டென்சஸ் பார்த்தோம். இஃப் கிளாஸ்னா என்ன, கண்டிஷனல் சென்டென்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். அதில் இருக்கிற 4 டைப்ஸ் ஆஃப் கண்டிஷனல் சென்டென்சஸ் பார்த்தோம். அண்ட் தென் we have also did some சில கொஷின்ஸையும் நம்ம பார்த்தோம். இப்படியெல்லாம் கொஷின் கேட்டால் எப்படி ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ that's it for today. We will meet in the next class. Until then, keep reading, keep preparing, keep practicing. Thank you. Have a happy day.